நம்ம கொஞ்சம் தூரத்தில் வந்து நான் ஹோட்டல் போனோன்னே நான் தங்கியிருக்க அதே ஹோட்டலில் தான் அஜித் சார் இருக்கு. அஜித் சார் கூட வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 3 ப்ராஜெக்ட்ஸ் பண்ண வேண்டியது. ஸோ பண்ண நேர்கொண்ட வேண்டியதா? பார்வை, வலிமை, அப்புறம் துணிவு எல்லாமே என் பேர் உள்ளே இருந்துச்சு. பட் இது எல்லாமே ஹர்டில்ஸாக அமைஞ்சிட்டே இருந்துச்சு. பட் ஒன் திங் தட் கெப்ட் அஸ் கோயிங் இஸ் அஜித் சார்ஸ் இது எங்களை அப்பப்போ மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பார். சி திஸ் ஷியோர், இது எல்லாருமே அவங்க ப்ராஜெக்டாக அதை நினைக்கணும் அப்படின்றதுல சார் இஸ் வெரி வெரி பர்டிகுலர். ஸோ வென் சார் கம்ஸ், நான் இப்படி ஏதோ ஒரு ஷார்ட் நடந்துட்டு இருந்துச்சு. சார் ஏதோ வாக் பண்ணி வந்தேன், டக்குன்னு நான் இப்படி எடுத்து வச்சுட்டு இப்படி இருந்தேன். என்ன பண்ணுற டூ இட் யூ டூயிங் இட் ஃபார் த ஷார்ட், எதுக்கு அதை மறைக்கிற? அர்ஜுன் சாரோட எனர்ஜி லெவல் லைக் எப்பா பயங்கர எனர்ஜி. இப்போ எக்ஸ்போஷர், நான் லைஃபோட அந்த மெச்சூரிட்டி வரும்போது ஐ பிகேம் வெரி சாஃப்ட். சம் குட் ஏஞ்சல் ஹஸ் சேவ்ட் அஸ்ன்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இட் வாஸ் அ பேட் ஆக்சிடென்ட். காரோட நீங்க ஒரு நான் ஐடி ப்ரொஃபஷனலா ஐடி ப்ரொஃபஷனுக்கு மாறணுமா? அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் எலிசியம் அகாடமி. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேம் பிஞ்ச் மிட்டாய் வாங்கி கொடுத்துருங்க. ஓகே ஓகே. ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு ஜேர்னி வந்து சொல்லுவாங்கள்ல. ஸோ ஆரோட ஜேர்னி வந்து நாகர்கோவிலில் ஆரம்பிச்சு இப்போ வந்து அஜர்பைஜான் வர படம் ஷூட்டிங் தான் சொல்கிறேன் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பயணம் உங்களுக்கு எப்படி இருக்குது? நல்ல ஒரு பயணமாக இருக்குது. ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பாத்தை எடுக்கும்போது என்றைக்குமே அதில் நிறைய ரிஸ்க்கு தெரியும். ஓகே. அதில் இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி வந்து இன்னைக்கு இந்த ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு பெரிய படத்தில் பார்ட்டாக இருக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே. பட் இட் இஸ் நாட் பீன் அ வெரி ஈஸி ஜேர்னி. ரொம்ப ஒரு கஷ்டமான ஜேர்னியாக தான் இருந்திருக்கு. எவ்வளவு அடிகள், ஸோ விச் நான் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறதுக்கு இது எல்லாமே நம்ம ட்ராவல் பண்ணது ஒர்த் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து ஆரோ அவர்கள் நாங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போதும் சரி, பிக் பாஸில் அங்கே பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ நேரில் பார்க்கும்போது அதாவது அங்கெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் முரட்டு பையன் மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். ஆள் கொஞ்சம் அப்படி இருக்காரு அப்படின்னு. ஆனால் இங்கே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு கைண்ட்னஸான ஒரு அண்ணனை பார்க்குற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. அந்த அந்த விஷயம் இருக்குல்ல, அந்த கைண்ட்னஸ் அது வந்து நேச்சுரலாக இல்லை எப்படி, அது எப்படி கொண்டு வந்தீங்க? அது இல்லை நேச்சுரலாகவே அப்படிதான். நேச்சுரலாகவே அப்படிதான். அது அவ்வளோ சீக்கிரம் கோவம் வராது, யார்கிட்டையுமே கோவப்பட மாட்டேன். லைக் வெரி courteous with everyone. So I used to be short tempered ரொம்ப இது முன்னாடி. but by exposure, நான் லைஃபோட அந்த மெச்சூரிட்டி வரும்போது I became very soft. நான் ரொம்ப in case நான் கோவப்படுறேன் அப்படின்னா இட் இஸ் ஒன்லி வித் மை ஃபேமிலி மெம்பர்ஸ், மை வெரி க்ளோஸ் ஒன்ஸ் தான் நான் கோவப்படுவேன். அது ரொம்ப அந்த உரிமையோட போடுற இதாக இருக்கும். மற்றபடி கோவமோ வேறு எதுவுமே வராது. யா லைக் யூ செட், வெரி வெரி என்ன சொல்கிறது, எல்லாட்டையுமே ரொம்ப ஒரு அஃபெக்ஷனோட ஒரு இதாக இருக்கிற ஒரு ஆள் தான். ஓகே. ஸோ அது தெரிஞ்சது. ஏன்னா வந்து அவருடைய அனுபவம் தான் அவரை வந்து இப்படி மாற்றிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நல்லாவே தெரியுது நான் பேசும்போது. அண்ட் வந்து விடாமுயற்சி, இது வந்து இந்த டைட்டிலே வந்து ஊரில் இருக்க எல்லாருக்குமே வந்து கனெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்க்கையில் நமக்கு விடாமுயற்சி வேணும். அதே மாதிரி படமும் நாங்கள் எப்போ வரும்னு காத்திருக்கும் போது நாங்கள் வருவோம்டா அப்படின்னு வந்து கெத்தாக சொன்ன மாதிரி இருந்துச்சு விடாமுயற்சி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எத்தனை காலமாக வெயிட் பண்ணீங்க, எத்தனை நாள் வெயிட் பண்ணீங்க எப்போ ரிலீஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு? அஜித் சார் கூட வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 3 ப்ராஜெக்ட்ஸ் பண்ண வேண்டியது. ஸோ நேர்கொண்ட பார்வை, வலிமை, அப்புறம் துணிவு எல்லாமே என் பேர் உள்ளே இருந்துச்சு. பட் சில ரீசன்ஸ்னால பண்ண முடியாமல் அப்படியே ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ ஆரம்பித்த அந்த விடாமுயற்சின்னு நினைக்கிறேன். அண்ட் அது வந்து லேண்ட் ஆனது விடாமுயற்சியிலே வந்து லேண்ட் ஆயிருக்கு. ஸோ இட்ஸ் இஸ் அ 4th ப்ராஜெக்ட். அண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்த ப்ராஜெக்டில் இருப்பேன். ஈவன் தோ மகிழ் சார் இருக்காரு, இதுக்கு முன்னாடி நான் ப்ரீவியஸாக ஒரு படம் பண்ணியிருக்கேன்னா கூட அந்த எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருந்ததில்ல. பட் இருக்குது அப்படின்னு சொன்னப்போ பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. நான் பண்ணுறேன் அண்ட் வித் அஜித் சார்ன்றப்போ பயங்கர ஹாப்பியாக தான் இருந்துச்சு. இந்த ஜேர்னி அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துச்சு. இட்ஸ் அ பிக் ப்ராஜெக்ட். அஜித் சார் மாதிரி அர்ஜுன் சார், த்ரிஷா மேம், ரெஜினா, இவங்க எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அது இல்லாமல் லைஃப்பில் எவ்வளோ ஹர்டில்ஸ் வந்தாலும் தோய்வடையாமல் வி ஜஸ்ட் ஹாவ் டு டூ அவர் ஒர்க் அண்ட் கீப் கோயிங்ன்றதுக்கு இந்த படம் எங்களுக்கு ஒரு பெரிய லெசனாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஹர்டில் ஸ்டார்டிங்லேருந்து நாங்கள் ஷூட் பண்ண இடத்துல வெதர்
மிலன் சாரோட டெத்தாக இருக்கட்டும், எங்கள் ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே ஹர்டில்ஸாக அமைஞ்சிட்டே இருந்துச்சு. பட் ஒன் திங் தட் கெப்ட் அஸ் கோயிங் இஸ் அஜித் சார்ஸ் இது எங்களை அப்பப்போ மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பார். திஸ் டைட்டில் இஸ் டெஸ்டிங் யூ, ஜஸ்ட் கோ ஆன். ஓகே. நம்ம வேலையை நம்ம பண்ணிட்டு போவோம், நம்ம அவுட்புட் மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண, வேறு எதை பற்றியும் யோசிக்க வேணாம், ஜஸ்ட் கெப்ட் கோயிங் ஆன். ஓகே. ஸோ இன்னைக்கு இது படமாக ரெடியாகி ரிலீஸ்க்கு இருக்குதுன்னு வச்சா, ஆஃப்டர் ஆல் த ஹர்டில்ஸ் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எஸ். ஸோ நீங்கள் சொல்கிறது மாதிரி உங்களுக்கும் சரி, ஸோ இந்த படத்துக்கும் இப்போ மிகப்பெரிய ஒரு விடாமுயற்சி அப்படின்றது தான் உண்மை. அண்ட் வந்து உங்களுக்கும் நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு அஜித் சாருக்கு ஒரு ஃபேஸ் ஆஃப் மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நார்மலாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஓகே அஜித் சாருக்கும் இவருக்கும் வந்து செம்மையான ஒரு ஃபேஸ் ஆஃப் கிடைக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த ஃபேஸ் ஆஃப் எப்படி இருக்கும் ஆக்சுவலாக? நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்து ஒரு சின்ன ஒரு 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 போர்ஷன்ஸ் தான். ஸோ அது ஃபேஸ் ஆஃப்ன்றது அது அந்த போர்ஷன்ஸ் வந்து ட்ரெய்லர் கேன் பி அட் டைம்ஸ் மிஸ்லீடிங் ஆர் சம்டைம்ஸ் ஓகே. கேன் கிவ் யூ ஆடியன்ஸ் வந்து சம்வேர் வந்து அப்படி இருக்கலாம். ஸோ அது அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் அது ஒரு ஒரு ஃபேஸ் ஆஃப் இது மாதிரி தெரிகிற ஒரு இதாக இருக்கும். ஆர் எல்ஸ் வில் பி த்ரூ அவுட் சாரோட ஒரு ட்ராவல் பண்ணுற ஒரு இது நடந்துக்கிட்டே இருக்கும். பட் இட்ஸ் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். படம் ஃபுல்லாகவே இந்த கேரக்டரோட ஆர்க் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கும். ஓகே. அண்ட் நான் இதுக்கு முன்னாடி பண்ணதுலேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே. அண்ட் இட்ஸ் வெரி வெரி கேரக்டராகவே மகில் சார் ஹஸ் டிசைன்ட் இட் வெரி ஸ்டைலிஷ்லி. அண்ட் இதில் சொல்லியே ஆக வேண்டியது என்னென்னா, அஜித் சார் ஹஸ் கிவன் மீ தட் ஸ்கோப் டு பெர்ஃபார்ம். அதை வந்து இன்னும் அதை பயங்கரமாக என்ஹான்ஸ் பண்ணது வந்து இது அஜித் சார். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு பெரிய ஸ்டார் அஜித் சார்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய படங்கள் நடிக்கும்போது நமக்கான கேரக்டர் எப்படி இருக்கும்னு சொல்லி எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு ஆசையும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அப்பா எனக்கு வந்து என்னதான் அஜித் சார் வந்து பெரிய ஸ்டார் இருந்தாலும் எனக்கான கேரக்டர் இருக்குது அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குதா? அதை பற்றி நோ. பட் எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்டில் நான் இருக்கேன்னு சொன்னப்போ எனக்கு எதுவுமே தெரியாது. இது என்ன கேரக்டர் நான் பண்ண போகிறேன், எவ்வளோ அதோட ஸ்கோப்பு, இது எனக்கு என்ன, இதனால எனக்கு என்ன நடக்க போகுது, எதையுமே நான் யோசிக்கலை. ஒன் திங் இட் இஸ் மகில் சார்ஸ் ஃபிலிம் அண்ட் அஜித் சார் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுறாங்கன்னா பயங்கரமாக ஒரு படம் இருக்க போகுதுன்றது மட்டும் எனக்கு தெரியும். ஸோ அதில் என்ன பார்ட்டாக இருந்தாலும் நான் பண்ணுறேன்னு தான் சொன்னேன். ஸோ சொல்லிட்டு வந்துட்டு ஓகே இது நீங்கள் பண்ணுறீங்களா, இன்னும் சார் இந்த ப்ராஜெக்டில் நான் எப்படி ஓகே இல்லாமல் இருப்பேன், அஃப்கோர்ஸ் ஐ வில் டூ. ஏன்னா ஐ பீன் வெயிட்டிங் டு டூ அ ப்ராஜெக்ட் வித் அஜித் சார் ஃபார் so many years. I'm a big fan of him, and so it is like I've waited 20 years plus to be with him, be near him. So it is definitely a project that I would want to work. Okay. And padama pannadukku aprom I think this is one of my remarkable projects in my career ன்ற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். ஒன் ஆஃப் இந்த ஃபேன் பாய் மொமெண்ட் அப்படின்னு இருக்கும்ல, நம்ம என்னதான் இருந்தாலும் ஸோ நீங்கள் இத்தனை நாள் வந்து ஆசைப்பட்டிருக்கீங்க அவர் கூட நடிக்கணும், அது அந்த ப்ராஜெக்ட் தள்ளி போயிட்டு இருக்கு. பட் அன்னைக்கு நடக்குதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஆன் ஸ்பாட் அந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட்டு ஃபர்ஸ்ட் டே ஷாட்டு எப்படி இருந்தது, என்ன ஷாட் வந்து வச்சாங்க? ஸோ சீனா சொல்ல வேணாம். ஸோ இல்லை படமாக நான் உள்ளே இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சப்பவே வந்துட்டு இது ஸோ எங்கேயோ ஒரு இதில் வந்துட்டு சரி நம்ம அஜித் சாரை பார்க்க போகிறோம், ஒரு ஃபேன் பாயாக நான் சொல்லுவேன். ஐ திங்க் எல்லா ஃபேன் பாய்ஸ்க்கும் இதை ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அஜித் சாரோட ஃபேன் பாய். ஸோ அஜித் சாரை நம்ம மீட் பண்ண போகிறோம், அஜித் சார் கூட நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 6 months டைம் எடுக்க சொல்லிட்டாங்க. ஸோ டோன்ட் சைன் எனி அதர் ஃபிலிம் பிகாஸ் நாங்கள் அப்ராடில் போய் ஷூட் பண்ண போகிறோம், கண்டினியூஸ் ஷூட்டிங் இருக்க போகுதுன்றனால 6 months வேறு. ஓகே 6 months நம்ம சாரோட ட்ராவல் பண்ண போகிறோம், இதெல்லாமே இருக்குது. ஸோ ஷூட்டிங் டைம் சொல்லிட்டாங்க, இன்னையிலேருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுன்றப்பவே ஸோ அந்த ஒரு ஸ்டமக்கில் அந்த பட்டர்ஃப்ளை இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்க ஆரம்பிச்சு. ஸோ இங்கேருந்து அசர்பைஜான் போகிற இடத்துலலாம் எனக்கு எப்படி இருக்குதுன்னா, சரி இன்னும் ஒரு 8 hours தான் இருக்குது அஜித் சாரை நம்ம மீட் பண்ணுறதுக்கு, இன்னொரு 8 hours டிஸ்டன்ஸில் அவர் இருக்கார். ஸோ துபாய் போனால் இன்னொரு 3 hours டிஸ்டன்ஸில் அவர் இருக்கார். ஸோ அசர்பைஜான் போய் இறங்கினோடனே ஓகே இன்னும் நம்ம இருக்கிற அதே ஊரில் தான் அஜித் சார் இருக்கார். அப்புறம் நம்ம கொஞ்சம் தூரத்தில் வந்து நான் ஹோட்டல் போனோடனே நான் தங்கியிருக்க அதே ஹோட்டலில் தான் அஜித் சார் இருக்கு. ஸோ அந்த நெருக்கம் என்னை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சிக்கிட்டே வருது. அண்ட் நெக்ஸ்ட் டே ஐ திங்க் அஜித் சார் நான் மீட் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன் ஷூட்டிங் ஸ்பாட். ஸோ அந்த நைட்லாம் தூக்கமே இல்லை, ஏன்னா பயங்கர ஆங்ஸைட்டி ஆயிடுச்சு. அஜித் சாரை பார்க்க போகிறோம், என்ன பேசுறது, எப்படி நடிக்க போகிறோம், இது எல்லாமே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே அஜித் சாரை பார்க்க போகிறேன், ஸ்பாட்டில் போகிறேன், அஜித் சாரே இல்லை. ஸோ ஐயோ அஜித் சார் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு காஸ்டியூம் ட்ரையல் ஏதோ வந்துட்டு அப்போது ஒரு கார் சீக்வன்ஸ் ஒன்று ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு கார் ஒன்று ஸ்பீடாக போகிற மாதிரி ஒரு ஷாட், புழுதி பறந்துட்டு போகிற மாதிரி ஒரு ஷாட், கார் அப்பப்போ வந்து போயிட்டு இருந்துச்சு. அஜித் சார் இல்லையே இன்னைக்கு ஷார்ட்டில், பட் எல்லாரும் சொன்னாங்க அஜித் சார் இருக்காரு அப்படின்னாங்க. பட்
நாங்கள் பார்க்கவே இல்லை. அப்புறம் ஒரு கிளான்ஸில் பார்க்கும்போது அந்த கார் ஸ்பீடாக போனதில் தான் அஜித் சார் ஓட்டிகிட்டு போகிறாரு அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் அவர் வந்து சார் வந்து ஸ்டாப் பண்ணார். அப்புறம் நான் போய் பேசினேன், சார் மாறவ் அப்படின்னு சொன்னோடனே அந்த சாருக்கு தெரியும் கேஸ்ட் யாருன்னு தெரியும். ஸோ அதனால யார் எப்படி இருக்கீங்க எல்லாம் பேசிட்டு, ஹவ் வாஸ் யுவர் ட்ராவல் எல்லாமே பேசிட்டு, ஹாப்பி யுவர் பார்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட். ஸோ ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் வேர்ட் சார் மேட் ஷுர் வி ஆர் கம்ஃபர்டபுள். அண்ட் இதை வந்து கடைசி நாள் வரைக்கும் எவ்ரி டைம் ஹி மேக் ஷுர் யூ கம்ஃபர்டபுள். எல்லாருக்குமே இது வந்து க்ரூவில் இருக்க எல்லாருக்குமே, ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே இதே தான். ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா சொன்னாங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா, யூ ஹாப்பி ஒர்க்கிங் இன் திஸ் ப்ராஜெக்ட். இது வந்து எல்லாருக்குமே, ஒரு லைட்மேனாக இருந்தாலும் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்களா இருந்தாலும் எல்லார்ட்டையும் போய் கேட்குறாரு. ஆமாம், ஹாப்பியாக இருக்கீங்களா, வீட்டில் பேசுனீங்களா, வீட்டில் என்ன சொல்கிறாங்க, அதே ஹாப்பி. இது வந்து எல்லாருக்குமே. ஸோ ஹி மேக் ஷுர் இது எல்லாருமே அவங்க ப்ராஜெக்டாக அதை நினைக்கணும் அப்படின்றதுல சார் இஸ் வெரி வெரி பர்டிகுலர். ஸோ என்றைக்குமே இது வந்து இது ஏன் படம் கிடையாது, இது நம்ம எல்லாரோட படம். ஸோ அந்த ஃபீல் இருக்குல்ல, ஸோ இது நம்ம படம்ன்ற ஒரு ஃபீல் இருக்குல்ல, எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ ஹர்ல்ஸ் வந்தாலும் நாங்கள் எல்லாருமே முழு மனதோட ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணோம் அந்த படம் ஃபுல்லாகவே. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ ரூமர்ஸ் வெளியே போயிட்டுருக்கோம், அவ்வளோ டாக்ஸ் வெளியே போயிட்டுருக்கு, நாங்கள் அங்கே ஹாப்பியாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். எங்கள் ஃபோட்டோஸ் வரது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்கும். தட்ஸ் வாட் இஸ் விடாமுயற்சி இஸ் ஆல் அபவுட் அண்ட் அஜித் சார். ஓகே. ஸோ இந்த ட்ரெய்லரில் வந்து ஒரு கட்டு நீங்கள் வந்து புகைப்பிடிப்பது போல ஒரு இது இருந்துச்சுல்ல, அப்போ வந்து ஸ்பாட்டில் அஜித் சார் வந்து இருந்தாரா? அது அஜித் சாருக்கு இருக்கக்கூடிய சீன் தானா அது? அந்த பர்டிகுலர் ஷாட் எடுக்கும்போது அஜித் சார் இல்லை. ஓகே. பட் அந்த சீனில் இருக்காரு, சார் இருக்காரு. ஓகே. ஆமாம் ஆமாம். ஓகே. ஏன்னா வந்து இப்போ பொதுவாகவே வந்து எல்லாருமே அந்த ஓகே அது கேரக்டர் தான். நமக்கு அதிகமாக மரியாதை வச்சிருக்க ஒருத்தவங்க முன்னாடி நம்ம பார்க்கும்போது ஒரு மாதிரி இது இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபீல் இருந்தது அவங்களுக்கு? அது ஒரு ரீசனுக்காக தான் ஆக்சுவலாக அந்த கேரக்டர் வந்து அந்த இட்ஸ் அ வேப் பேசிக்கலி. இட்ஸ் நாட் அ சிகரெட், அது ஒரு வேப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் லைக் இ சிகரெட் மாதிரி. அவர் ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக தான் வந்துட்டு அந்த கேரக்டர் அந்த இ சிகரெட் குடிக்கிற மாதிரி இருக்கட்டும்னு ஒன்று யோசித்தோம். அப்போது நான் மகிழ் சார்கிட்ட போய் இதை சொன்னேன்னா, மகிழ் சார் சொன்னார், வை டோன்ட் யூ ஆஸ்க் அஜித் சார் ஆல்சோ, இது சர்டைன் கேளுங்க, இது பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, இது ஏதாவது காம்ப்ளிகேஷன் வருமா கேட்டு. அப்போ நான் போய் சொன்னேன், சார் இந்த ரீசன்ஸ்க்காக ஐ திங்க் இந்த கேரக்டருக்கு இந்த மாதிரி ஒரு இதுக்கு பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். கோ ஹெட் பண்ணுங்க, நல்லாயிருக்கும் அப்படின்ட்டாரு. எவ்ரி ஒன் எல்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நான் அஜித் சாரை வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஐடலாக பார்த்துட்ருக்கேன். ஐ டோன்ட் ஸ்மோக். ஸோ அந்த கேரக்டருக்காக அவர் முன்னாடி அந்த ஒரு ஆட்டிடியூடில் ஸ்மோக் பண்ணுறது கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஹீ அண்டர்ஸ்டுட் தேட் அண்ட் ஹீ மேட் ஷுர் நான் அதை ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ணுற மாதிரி அதை ரொம்ப கேஷுவலாக பண்ண வச்சார். ஸோ வென் சார் கம்ஸ், நான் இப்படி ஏதோ ஒரு ஷார்ட் நடந்துட்டு இருந்துச்சு, சார் ஏதோ வாக் பண்ணி வந்தேன், டக்குன்னு நான் இப்படி எடுத்து வச்சுட்டு இப்படி இருந்தேன். என்ன பண்ணுற, டூ இட் யூ டூயிங் இட் ஃபார் த ஷார்ட், எதுக்கு அதை மறைக்கிற, அதை ஒழுங்காக பண்ணு. ஸோ திஸ் இஸ் ஃபார் மீ. இதுவே ஸ்பாட்டில் சம்மோன் எல்ஸ் இஸ் ஸ்மோக்கிங், ஒரு அசர்பைஜானியோ ஒரு நம்ம இந்தியன் டீமில் யாராவது ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க. அசர்பைஜான் இஸ் வெரி காமன் டு ஸ்மோக். ஓகே. ஸோ யார் இருந்தாலும் ஸ்மோக் பண்ணுவாங்க, பக்கத்துலேயே இருந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்தியன் டீமில் யாராவது ஸ்மோக் பண்ணுறாங்க, எனி ஒன் ஃப்ரம் த டீம், அண்ட் சார் வரதை பார்த்து தெரியாமல் டக்குன்னு மறைச்சு இப்படி இது போட்டாங்கன்னா, ஹில் மேக் ஷுர் ஹில் பிக் த சிகரெட், ஸ்மோக் பண்ணு அப்படின்னு நின்று பார்க்குற அளவுக்கு அவர் நிற்பார். ஏன்னா அவருக்கு என்னென்னா, என்ன பார்த்து நீங்கள் சிகரெட் ஸ்மோக் பண்ணாமலாம் அப்படிலாம் இருக்க வேணாம். யூ பி யோர் செல்ஃப். நீங்கள் என்ன பார்த்து டோன்ட் சேஞ்ச் யுவர் செல்ஃப், யூ பி யோர் செல்ஃப். அதுதான் சார். ஓகே. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எங்களுக்கு அது தெரிஞ்சதுக்கப்புறம் வி வெரி கேஷுவல். ஓகே. ஸோ நீங்கள் சொல்லும் போது எனக்கு வந்து அஜித் சாரை வந்து அந்த ஃபுல்லாக அந்த ட்ராவலிங் போயிட்டு இருக்கும்போது உங்களை தான் சார் தேடிக்கிட்டே இருந்தேன். என்னை பார்த்தா அவங்களுக்கு வந்து கொள்ளக்காரமாக இருக்கா. ஸோ அதுதான் இப்போ எனக்கு டக்கு ஞாபகம் வருது. நான் வந்து டோட்டலாக வந்து மகிழ் திருமேனி சாருடைய டைரக்ஷன் எங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ தடம் வந்து அப்படி ஒரு மேசிவான ஒரு படம். ஸோ நாங்கள் விடாமுயற்சியில் என்ன மாதிரியான ஒரு 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 அவுட்லுக் நாங்கள் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலாக? விடாமுயற்சி இஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபிலிம் ஃபார் அஜித் சார் ஆஸ் வெல் அஸ் மகிழ் சார். டோட்டலாக டிஃப்ரெண்டான ஒரு ஃபிலிமாக இருக்கும். இட்ஸ் அ கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம். ஸ்கிரிப்ட் இங்கே வெரி ஸ்ட்ராங், அந்த பிளாட் இஸ் வெரி ஸ்ட்ராங். விமென் they'll connect more with this film, and of course men will also connect in a different way. அதை நீங்கள் படமாக பார்க்கும்போது புரியும். இட்ஸ் நாட் அ மாஸ்
கமர்ஷியல் ஃபிலிம். பஞ்ச் டயலாக் பேசுகிற மாதிரி ஒரு படம் இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன். பட் இட் இஸ் அ கமர்ஷியல் ஃபிலிம். எல்லா ஆடியன்ஸுமே ஃபேமிலியோட போய் பார்க்குற ஒரு கமர்ஷியல் த்ரில்லர் ஃபிலிமாக இருக்கும். ஆக்ஷன் நல்லாயிருக்கும். அண்ட் அந்த ரேசியாக ஒரு 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 ஸ்க்ரீன் ப்ளே போகிறது இருக்குல்ல, அது எல்லாமே பயங்கரமாக இருக்கும். மகிழ் சாரோட இன்டர்வியூலாம் சொல்லியிருந்தாரு, அஜித் சாரை வந்து நீங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாஸ் பிஜிஎம் போட்டு இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க, ஆனா அதை எதிர்பார்த்து வராதீங்க, அஜித் சாரா பார்க்க போறீங்க அப்படின்ற ஒரு ட்ரீட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அஜித் சார் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். எப்படி அப்படின்னா, நீங்க நிறைய படங்கள்ல பார்த்தீங்கன்னா அவர் நடிக்கிறதே தெரியாத மாதிரி இருக்கும். அதுதான் ஒரு ஆக்டருக்கு ரொம்ப இது. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா நான் நிறைய இடங்கள்ல ஷாக் ஆயிருப்பேன். சில டைமிங், சில நியூவன்சஸ், சில இன்ஸ்டன்சஸ்ல சார் பண்ற விஷயங்கள்லாம் பார்த்தா அந்த அவ்வளோ ஒரு மெச்சூர்டு ஒரு ஆக்டரால தான் அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். ஸோ சில விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுப்பாரு. சில கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இந்த சீக்வன்ஸில் இப்படி பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்கு சில விஷயங்கள் சொல்லுவார். மைண்ட் ப்ளோயிங்காக வரும். அவ்வளோ ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஆக்டர். இந்த படத்தில் அப்படி ஒரு அஜித் சாரை நீங்கள் பார்ப்பீங்க. அஜித் சார் ஆஸ் அன் ஆக்டர் சூப்பராக இருக்கும் இந்த படத்தில். ஸ்டைலிஷாக இருக்கும், பட் அமேசிங் ஆக்டராக இருக்கும். எனக்கு நீங்கள் சொல்லும் போதே வந்து எனக்கு ட்ரெய்லர் கட்லேயே தெரிஞ்சிச்சு, ஓகே சம்திங் நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு அஜித் சாரை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்றது எனக்கு கிடச்சிது. அண்ட் வந்து நம்ம கேட்க போகிறது ரொம்ப மாண்டேட்ரி தான், எல்லாருமே கேட்டிருப்பாங்க. பட் நீங்கள் தான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 6 மாதம் அஜித் சார் கூட ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கிறீங்க. அஜித் சாருடைய அது ட்ராவல் பண்ண எல்லாருக்குமே வந்து பிரியாணி செஞ்சு கொடுப்பாருன்னு சொன்னாங்க. செஞ்சு கொடுத்தாரா பிரியாணி? உங்களை ஏதாவது ஃபோட்டோ எடுத்து காமிச்சு ஃபோட்டோ எடுத்தாரா உங்களை? அந்த மாதிரி ஏதாவது நடந்ததா? பிரியாணி பிரியாணி நடந்துச்சு. பிரியாணி நாங்கள் செஞ்சோம். இனிஷியல் ஃபியூ ஷெட்யூல்ஸை ஷூட்டிங்கில் எங்களால் பிரியாணி செய்ய முடியல. ஜென்ரலி அஜித் சார் வந்து ஷூட்டிங்கில் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் பிகாஸ் நாங்கள் ஃபாரினில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம், எங்களுக்கு அந்த குக்கிங் இதெல்லாம் கரெக்டாக இல்லாதனால, அண்ட் ரொம்ப டஃப் டெரைன் வெதரில் ஷூட் பண்ணனால அங்கே இது பண்ண முடியல, பிரியாணி குக் பண்ண முடியல. பட் என்ன ஒரு கேரவன்குள்ளால என்ன வச்சு செய்ய முடியுமோ அது எல்லாமே செஞ்சாங்க. லைக் கிரில் சிக்கன், பெப்பர் சிக்கன், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க சார். என்னென்ன கேமோ எல்லாமே அஜித் சார் பண்ணுறதுதான். நாங்கள் அந்த பைக்கில் டூரிங் போனப்போ பிரியாணி செஞ்சோம் நாங்கள். ஸோ அஜித் சார் மேட் இட். ஸோ நாங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணோம். இந்த வெங்காயம் வெட்டி கொடுக்கறது, தக்காளி வெட்டி கொடுக்கறதெல்லாம் நாங்கள் பண்ணோம். ஸோ அஜித் சார், அஃப்கோர்ஸ் அஜித் சார். அதெல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சு? அது ஒரு இல்லை செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் சாரோட பிரியாணி பற்றி. ஸோ எப்படா அந்த பிரியாணியை சாப்பிடணுன்றது, நான் ஒரு பெரிய பிரியாணி ஃபேன். ஸோ எப்போ இந்த பிரியாணி, பட் நான் ஐ டிட்ன்ட் ஆஸ்க் ஹிம், ஏன்னா அது ப்ரெஷராக இருக்கக்கூடாது அப்படின்னால என்ன பண்ணவே முடியாத சுச்சுவேஷன்ஸாகவே இருந்துச்சு. ஸோ எப்போ இந்த பிரியாணியை சாப்பிட்றதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் அன்னைக்கு வந்து அது ஒரு ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக நாங்கள் அந்த ஃபால்ஸ் கிட்ட போயிட்டு எல்லாம் அசம்பிள் ஆகிட்டு, அதுக்கப்புறம் ஒரு நிக்கில் யூஸ் டு பிளே த கிட்டார் வெல். ஸோ நிக்கிலை கூப்பிட்டு கிட்டார் ஒரு அரேஞ்ச் பண்ணி பாட்டு பாடி அந்த குக் பண்ணி, அது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள்லாம் அதுக்கு முன்னாடி ஒரு ரைடு வேற போயிட்டு வந்தோம். எல்லாம் டயர்டாக இருந்தோம். பட் அந்த செட்டப்பு, அந்த குக்கிங் அங்கே வச்சு செட் பண்ணது, பாட்டு பாட ஆரம்பித்தோம். ஸோ ஒரு அந்த ஆம்பியன்ஸே வேற மாதிரி மாறிடுச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஐசிங் அந்த கேக் வாஸ் அஜித் சார் பிரியாணி. அதுக்கப்புறம் 2-3 தடவை பிரியாணி செஞ்சோம், நிறைய டெசர்ட்ஸ் செஞ்சுருக்கோம், வேற நிறைய குக் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து த்ரிஷா மேம், அர்ஜுன் சார், ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அது எப்படி இருந்தது? ஏன்னா த்ரிஷா மேம் வந்து நாங்கள் இன்னமும் வந்து இவங்க எப்படி இன்னும் அப்படியே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு இது நாங்கள் வந்து ஆச்சரியப்பட்டே இருக்கிறோம். நேரில் எப்படி இருந்தாங்க? அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், ஆக்டிங்லாம் எப்படி இருந்தது? த்ரிஷா மேம் லைக் ரியலி ஸ்வீட். ஐ ஒர்க் வித் லாட் ஆஃப் பீப்புள். இவ்வளோ இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் வந்துட்டு ஷீ ஸ்டில் ஸோ டவுன் டு அர்த். எல்லாத்தையும் ஒரே மாதிரி பழகிட்டு ஷீ ஸ்ப்ரெடிங் சச் அ பாசிட்டிவ் எனர்ஜி எவ்ரிவேர். ஷீ ஐ திங்க் 23 years or 24 years ஆயிடுச்சு அவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளால வந்துட்டு. பட் ஷீ இஸ் த சேம் டு எவ்ரிபடி. அண்ட் ஐ திங்க் தட் இஸ் வை ஷீ இஸ் தேர் நினைக்கிறேன். அண்ட் அர்ஜுன் சாரோட எனர்ஜி லெவல் லைக் எப்பா பயங்கர எனர்ஜி. ஸோ ஐ மெட் ஹிம் இன் சென்னை ஏர்போர்ட். ஸோ இங்கேருந்து நாங்கள் அசர்பைஜான் போகிறது வரைக்கும் சேர்ந்து போனோம். ஒரு ட்ரிப்பு. ஸோ வி ஸ்போக் அ லாட். நிறைய பேசினோம் பற்றி, சாரோட எக்ஸ்பீரியன்ஸஸ் பற்றி பேசினோம். அப்போது நாங்கள் ஷூட் பண்ணிவிட்டு நாங்கள் இனிஷியலாகவே ஷூட் பண்ண ஆரம்பித்தோம். சார் கொஞ்சம் லேட்டராக ஜாயின் பண்ணார், எங்கள் இதில் ஷெடியூலில் வந்து ஜாயின் பண்ணார். ஸோ என்னென்ன நடந்துச்சு அதெல்லாமே கேட்டுட்டு இருந்தார். அதெல்லாமே சொன்னால் நிறைய பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். அர்ஜுன் சாரும் பார்த்தா ஒரு ஆட்டிடியூட் கிடையாது. ஹி ஜெல்ஸ் ஸோ வெல் வித் எவ்ரிபடி. அதே மாதிரி ஈவினிங் வெளியே போகிறதா இருக்கட்டும்,
ஹீஸ் ஸோ எக்ஸைட்டட் நம்ம அப்படியே போகலாம் வாங்க அப்படின்றதுல ஒரு இது. நோபடி இஸ் டயர்ட் ஆஃப் ஷூட்டிங் பண்ணிட்டோம், ஆக்ஷன் சீக்வன்சஸ் பண்ணிட்டோம், டயர்டாக இருக்குது. எல்லாருமே பயங்கர எக்ஸைட்டடாக எங்கள் கூட எப்படி வரணுமோ அவங்களும் கிளம்பி வந்து அந்த ஒரு பாண்டிங் பயங்கரமாக இருந்துச்சு இந்த படத்தில். ஸோ லைக் அ ஃபேமிலி வி வேர் ஆல் ஜெல்லிங் ஸோ வெல். ஓகே. ஸோ அஜித் சாருடைய அந்த ஓகே அப்பார்ட் ஃப்ரம் படத்தை தாண்டி வந்து அவருடைய காஸ்டியூம்ஸு அவர் அதிலலாம் எப்படி வந்து அவேராக இருப்பார், அவர் எப்படி வியர் எந்த மாதிரியான வித்தியாசமான ஏன்னா இப்போ நாங்கள் பார்க்கும்போது அஜித் சார் வந்து இப்படி மாசா இந்த மாதிரி லுக்கு தான் பார்த்துருக்கோம்ல, அவர் கேஷுவலாக எப்படி இருப்பார் ஆக்சுவலாக? சார் இஸ் ஓப்பன் டு ஐடியாஸ். சாருக்கு வந்து இந்த புதுசாக வர ஸ்டைல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்ஃபேக்ட் நான் ஃபர்ஸ்ட் ஷெடியூலுக்கு ஏதோ போயிருந்தப்போ ஒரு கோஆர்ட்ஸ் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு போயிருந்தேன். கோஆர்ட் லைக் சேம் கலர் ஆஃப் சேம் கலரில் இந்த ட்ரெஸ் இருக்கும். இந்த ஒரு ஹூடி அண்ட் ட்ராக் மாதிரி ஒன்று இருக்கும், சேம் கலர் இருக்கும். அந்த ஃப்ளைட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்கனால அது போட்டு போயிருந்தேன். அண்ட் ஐ திங்க் ஒரு நாள் ஸ்பாட்டுக்கும் அது மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு போயிருந்தேன். ஸோ ஷூட்டிங் முடிச்சு வெளியே வரும்போது சாருக்கு பாய் சொல்கிறதுக்காக சாரோட கேரவனுக்கு போயிருந்தேன். சாருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த காஸ்டியூம். லுக்கிங் குட் ஃபீஸ் நல்லா இருக்கு, வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டால் சார் இட்ஸ் கோஆர்ட் சார், லுக்ஸ் வெரி கம்ஃபர்டபுள். ஸோ அவர் அடாப்ட் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு ஸ்டைல் வந்திருக்கு அப்படின்னா ஹி அடாப்ட்ஸ் டு தட் ஸ்டைல். ஸோ இமீடியட்டாக போயிட்டு அந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் பண்ணோம். ஸோ அசர்பைஜான் ஜஸ்ட் பிகாஸ் அவருக்கு சாருக்கு ரொம்ப யாரும் பாதர் பண்ணுற மாதிரி இல்லாதனால வி வெண்ட் அவுட் ஃபார் ஷாப்பிங். புதுசாக போய் சாருக்கு போய் காஸ்டியூம்ஸ் வாங்கினோம். ஸோ அதெல்லாம் ஹி இஸ் வெரி ஓப்பன். ஓகே. அந்த ஸ்டைல் அடாப்ட் பண்ண பிடிக்கும், புது விதமான ஷூஸு அதுலலாம் சாருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அப்டேட்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆமா ஆமா ஆமா, ஆக்சுவலி நைஸ் இது அது. ஆனா வந்து எல்லாருமே கேட்டிருப்பாங்க இந்த ஆக்சிடென்ட் பத்தி கேட்டிருப்பாங்க. அந்த ஆக்சிடென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்க மைண்ட்ல எப்படி இருந்துச்சு? அது நடந்ததுக்கு அப்புறமா ஓகே வி ஆர் கூல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எப்படி இருந்தது? அந்த மொமெண்ட், ஆக்சிடென்ட் நடந்த அந்த மொமெண்ட் வந்து அதை வந்து அந்த மொமெண்ட்ல வந்து யாருக்குமே அது அஃபெக்ட் ஆகிடக்கூடாதுன்றது தான் என் மைண்டில் இருந்துச்சு. ஏன்னா எல்லாரும் பயந்துட்டாங்க. அஜித் சார் என்ன நினச்சி அவர் பயந்துட்டாரு. ஸோ அஜித் சாருக்கு ஒரு கில்ட் வந்துடக்கூடாது, அஜித் சாரும் அதை அவர் தப்பு பண்ணிட்டாருன்ற மாதிரி ஒரு தாட் அவருக்கு வந்துடக்கூடாதுன்றதுனால இம்மீடியட்டாக நான் வெளியே வரும்போதே வந்துட்டு இவங்க எல்லாருமே கூல் டவுன் பண்ணுற மாதிரி தான், சார் எனக்கு ஒன்றும் இல்லை, ஐம் ஆல் ஃபைன், நத்திங் சார், ஷூட்டிங் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் இருந்தேன் நான். பட் அதை பற்றி லேட்டர் நினச்சி பார்க்கும்போது இவ்வளோ பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சா, சம் குட் ஏஞ்சல் சேவ்டஸ்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இட் வாஸ் அ பேட் ஆக்சிடென்ட். காரோட ஃபோட்டோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை காரை திரும்ப யூஸே பண்ண முடியாத அளவுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சு. அந்த வீடியோஸ் திரும்ப பார்க்கும்போது எவ்வளோ இன்டென்ஸாக எங்களுக்கு அந்த மூமெண்ட் இருந்துச்சு, அந்த காரோட டேமேஜ் எல்லாமே அதில் பார்க்க இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்ல தான் நம்மளை ஏதோ ஒன்று சேவ் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த மொமெண்ட்டுக்கு ஐ திங்க் ஃபைன். ஓகே. யா அதுக்கப்புறம் அதை பார்க்கும்போது அந்த ஒரு இது இருந்துச்சு. பட் ஐ வாஸ் நாட் அஃப்ரேட். அந்த மாதிரி பயந்துட்டுலாம் இருக்கலாம் இல்லை. ஓகே. இப்போ பார்க்கும்போது தெரியும் என்னடா இவ்வளோ இதாக வாங்கியிருக்கோம், இவ்வளோ இது. ஆமாம். பட் அந்த மொமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னா ஆக்சுவலாக என்னென்னா உள்ள கேமராஸ் இருக்குது. ஒரு நம்ம நடிச்சு வரும்போது என்ன ஆகும்னா ஆக்ஷன் சொல்லிட்டு கட் சொல்கிற வரைக்கும் நமக்கு நடிக்கணுன்றது ஒன்று மைண்டில் வந்துடும். இங்கே ஆக்ஷன் மட்டும் சொல்லிட்டாங்க, ஆக்சிடென்ட் ஆன டைமில் கட்டெல்லாம் சொல்லலை. ஸோ நாங்கள் இது நடக்கும்போதுமே அந்த இன்டென்சிட்டி, அந்த கழுத்தில் இருக்கிற ஸ்ட்ராப்பு, அந்த சீனுக்கு என்ன ஆக்ஷனோ அதுதான் கண்டினியூ பண்ணியிருப்போம். வந்துட்டு 2 பேர் ஃபேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கூட கமெண்ட்ஸில் போட்டாங்க, ஆரவ் பயந்த மாதிரி இருக்குது. இல்லை, அது ஆக்சுவலாக என்னென்னா அந்த சீனுக்கு என்ன தேவையோ அந்த ரியாக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்திருப்போம். இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த சீன்ல இருந்தால் நாங்கள் கட் பண்ணி அடுத்த ஒரு சீக்வன்ஸ் அதுலேருந்து அவனுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ வி ஹவ் யூஸ்ட் த ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ். அதுக்கு அது யூஸ் ஆச்சுது. ஓகே. அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் கார் அவுட் வெளியே வந்ததுக்கப்புறம் கட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வி வர் நார்மல். என்னங்க ஸோ இட்ஸ் அபவுட் த ட்ரஸ்ட். யாராவது ஒருத்தரை நம்ம ட்ரஸ்ட் பண்ணி தான் ஒரு இது பண்ணுவோம். அங்கே வந்து அஜித் சார் இருக்காருன்ற ட்ரஸ்ட். ஸோ இது எப்படி ஆனாலும் ஹீ நோஸ் ஹவு டு ஹேண்டில் இட்ன்ற ட்ரஸ்ட் தான். ஓகே. ஸோ பிளைண்ட் ட்ரஸ்ட் தான் அஜித் சார் மேலே. ஸோ ஆரவ் வந்து தமிழ் சினிமாவில் என்ன மாதிரியான ஒரு கேரக்டர், என்ன மாதிரியான படங்கள் பண்ண ஆசைப்படுறாரு? ஏன்னா அவர் வந்து சைத்தான் படத்தில் வந்து நெகட்டிவ் ரோல், ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு பர்சனலாக எனக்கு இது பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? ஐ வாண்ட் டு டூ லீட் ரோல்ஸ். நான் அதுதான் பண்ணிட்டு இருந்தேன். நடுவில் வந்து கழகத்தலைவன் ஒரு நெகட்டிவ் ஒன்று பண்ணேன். அண்ட் திஸ் இஸ் அஃப்கோர்ஸ் அஜித் சார். ஸோ அதனால ஐ வாண்டட் டு டூ திஸ் ஃபிலிம். ஓகே. பட் இதுக்கப்புறம் பண்ணுறது எல்லாமே லீட் ரோல்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். பட் நல்ல ஃபிலிம்ஸ் வந்தால் ஐ வுட் நாட் மைண்ட் டூயிங்
ஆன்டகோனிஸ்ட் ரோல்ஸ் ஆல்சோ லைக் கழகத் தலைவன். அது பண்ணுறதுக்கு ஐம் ஓப்பன் பிகாஸ் நவ் எல்லாமே இப்போ ஓப்பன் அப் ஆயிடுச்சு. ஓகே. வேற வேற 2 ஹீரோஸ் வந்து ஒரே படத்தில் ஹீரோ வில்லன் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே ஓப்பன் அப் ஆயிடுச்சு. ஸோ விச் இஸ் வெரி ஹெல்தி. நானும் அதுக்கு ஓப்பன். ஓகே. ஸோ ஐ வாண்ட் டு டூ போத் ஆன்டகோனிஸ்ட் அண்ட் ப்ரோட்டகோனிஸ்ட் ரெண்டுமே பண்ணணும்னு இருக்கேன். பட் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இது பண்ணணும்னு இருக்கேன். ஸோ நாங்களும் உங்கள்கிட்ட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு நான் கண்டிப்பா, சொல்லுவேன். கண்டிப்பா. அண்ட் வந்து உங்களை பார்த்துட்டு இதை நான் கேட்கல அப்படின்னா என்னை சுற்றி உள்ளவங்க 4 பேர் கேட்பானுங்க, எனக்கே மனசாட்சி கேட்கும். பிக் பாஸ் அப்படின்னு சொன்னோடனே ஃபஸ்ட்டு சீசன் ஃபஸ்ட் டே உள்ளே போயிருக்கீங்க. ஆனால் 100 டேஸை ஃபினிஷ் பண்ணி வின் பண்ணிட்டு வந்திருக்கீங்களே. ஏன்னா இப்போ இருக்கிறவங்களுக்கு அது இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்கும்னு பார்த்துருப்பாங்க. நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்க ஆக்சுவலாக? அது எப்படி நடந்தது? ஐ திங்க் தேர்ஸ் ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்கல்ல, தேர்ஸ் ஆல்வேஸ் லைட் அட் எண்ட் ஆஃப் த டனல்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு டனலை நீங்கள் பார்க்கும்போது இருட்டாக இருக்கும், இதுக்குள்ளால எப்படி நம்ம நடந்து போகிறதுன்னு இருக்கும். ஆனால் நடக்க 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 ஒரு வெளிச்சம் ஒன்று கிரியேட் ஆகிட்டே இருக்கும் அண்ட் யூல் ஃபைண்ட் யோர் வே. ஸோ அதே மாதிரி தான் நினைக்கிறேன். நான் வந்து 100 டேஸ் இருக்கணுன்ற டார்கெட்டில் போகல. நான் ஒரு 10 நாள் இருந்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவலாக உள்ளே போனேன் நான். ஓகே. அப்புறம் தான் எனக்கு தெரியும் இந்த வீட்டுக்குள்ளே போனால் லாக் பண்ணால் வெளியே வர முடியாதுன்னு தெரியும். ஸோ ஐ couldn't come out. Basically they had to play the game and then I had to survive. So which took me to the next 100 days. ஸோ அதுதான் நினைக்கிறேன். never had the plan of staying there for 100 days. ஓகே. ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரீசெண்டாக வந்து பிக் பாஸ்லாம் பார்த்தீங்களா? இல்லை நான் என்னோட எபிசோடுமே பார்க்கல, அதுக்கப்புறம் எதுவுமே பார்க்கல. அவ்வளோதானா? இல்லை பார்க்கல. ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். விடாமுயற்சிக்கு அப்புறமா உங்கள் கெரியர்லேயும் நீங்கள் விடாமல் முயற்சி பண்ணி நிறையா படங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு பை த ஹார்ட் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நீங்க ஒரு நான் ஐடி ப்ரொஃபஷனலா ஐடி ப்ரொஃபஷனுக்கு மாறணுமா? அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் எலிசியம் அகாடமி.